அப்போ எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ மாநில அரசு என்ன செய்யணும், இது தப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கணும். அதை கொடுக்க தவறுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்கறதுனால அவங்க எந்த லாபமும் இல்லை. ஏன்னா பட்டியலினத்தினுடைய எண்ணிக்கை குறைகிறதுனால இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு வந்து நட்டமாக இருப்போது. அப்போ திருமாவளவன் போன்றவர்கள் விதிப்போடு என்ன செய்யணும், அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய பலன், மத்திய அரசு இவர்களுக்கு வழங்கக்கூடிய பலன் விகிதாச்சார அடிப்படையில் 2.5 கோடிக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் 2 கோடி குறைஞ்சிருமா குறையாதா? அப்போ மாபெரும் இழப்பை சந்திக்கிறார்கள் இல்லையா? அப்போ இந்த நுட்பத்தை புரியாமல் அவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர் நினைச்சிருக்காங்க, இந்த வழியை காட்டியிருக்காங்க. நான் அந்த அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, நீ எதுவுமே கேட்காத, அதர்சில் போட்டு விட்டுரு அப்படின்னா, அப்போ பட்டியல் சமூகத்து மக்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைவாக காட்டப்படும். அதன் அடிப்படையில் அப்போ ஒரு கல்விக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கு இந்த நிலைமை இல்லாத பொழுது, அரசியலுக்குள்ள பெண்கள் வருகின்ற பொழுது வீட்டார்கள் அதை எப்படி பார்ப்பாங்கிறத கேள்வி. அப்போ அரசியலுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட வீட்டார்கள் மறுக்கிறாங்க. உனக்கெல்லாம் அரசியல் தேவையில்லை, நீ எதுக்கு போகிறாங்க? 33% இடஒதுக்கீடுக்கோ அல்லது 50% இடஒதுக்கீடுக்கோ என்ன செய்ய முடியும்? இப்போ சீமான் அவர்கள் அதை வந்து ஒரு வைராக்கியமாக பண்ணுறாரு, தகுதி பார்த்து பண்ணல, முன் வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது கூட ஒரு நல்ல விஷயம் தான். 50 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் இணைந்திருக்கும் மிக முக்கியமான நபர் மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ் துறையின் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர், சமூக செயற்பாட்டாளர், முக்கியமாக அரசியல் விமர்சகராகவும் இருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட பேசி தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்திய அளவில் பார்க்கப்பட்டா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது வந்து இந்தியாவில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 2011 இறுதியாக எடுத்த கணக்கெடுப்பு 2021 எடுக்க வேண்டியது கொரோனா காலகட்டத்தினால அது தள்ளி போயிடுச்சு. இப்போ இது வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் தானே. ஆனால் ஏன் இது முக்கியமாக இந்த டைம் பார்க்கப்படுது அப்படின்னா, தொகுதி மறுவரை அப்படின்ற ஒரு மசோதா வந்து மத்திய அரசு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இது வந்து இதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா இது கூட வந்து இந்த பெண்கள் இடஒதுக்கீடும் இதன் அடிப்படையில தான் சொல்லப்படுது. அதனால இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வந்து முக்கியமா பார்க்கப்படுது. இது எப்படி வந்து நிகழ்த்த போறாங்க, இது என்ன மாதிரியான தாக்கங்களை அடுத்தடுத்த மசோதாக்கள்ல வந்து வெளிப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மக்களுதை கணக்கெடுப்பு என்பது வந்து ஏற்கனவே வந்து பிற மாநிலங்கள் வந்து தொடங்கினாங்க. அது வந்து அதை சொல்லி காட்டி நீங்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யலாமேன்னு சொல்லி ஸ்டாலின் அரசு கேட்கும் பொழுது, அது வந்து மத்திய அரசு எடுக்கணும், அது நம்ம எடுத்தால் அது பெரிய அளவில் வந்து பயனளிக்காது, அது வந்து ஏற்புடைமைக்கு உதவாது என்பது போல மறுத்தாங்க. அதை திருமாவளவன் போன்றவங்களும் அதை ஆதரித்து தான் பேசினாங்க. ஆனாலும் கூட இவர்கள் எடுத்திருந்தால் எந்த ஒரு பெரிய குற்றமாகாது. அதை இன்றைக்கு மத்திய கணக்கோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பயன்பட்டுருக்கும். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. ஒன்று, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பாஜக அரசுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. என்ன காரணம்? இதே மனநிலை தான் காங்கிரஸுக்கு உண்டு. இருந்தாலும் எதிர்ப்பு அரசியல் பண்ணுறதுனால தான் என்ன செய்கிறாங்க, ராகுல் காந்தி போன்றவர்கள் காங்கிரஸ் தலைமைகள் அதை வந்து என்ன செய்கிறது, மக்கள் தொகை எடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் மனநிலை 2 பேருக்கு ஒன்று தான். இப்போ பாஜக பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது, 2 பேரும் ஒரே மனநிலையில் உள்ளவங்க தான். இருந்தாலும் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மக்களுக்கு அரசு திட்டங்கள் சரியான விகிதாச்சாரத்தில் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இது எடுக்கிறது சொல்கிறது. அவர்களுக்கு கல்வியாக இருந்தாலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சமூக நல திட்டங்களாக இருந்தாலும் உரிய அளவில் அந்த மக்களுக்கு ஏற்றவாறு விகிதாச்சார அடிப்படையில் அந்த பலன்கள் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இது செய்கிறது. இன்றைக்கு வந்து ஸ்டாலினுடைய சமூகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இசை வேளாளர் சமூகம்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு சின்ன மேளம்னு சொல்லியிருந்தாலும் சொல்கிறாங்க, இசை வேளாளருங்கிறாங்க. மக்களுடைய கணக்கெடுத்தா அவருடைய பிரதிநிதித்துவத்துக்கும் மக்களுடைய எண்ணிக்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ அதே போல் மத்திய அரசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ப்பன சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அப்போ இடைநிலை சாதிகளுடைய அந்த கேள்வி அதுதான். ஒரு குறைந்த எண்ணிக்கை 3 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காட்டில் இருக்கக்கூடியவர்கள் 40 விழுக்காட்டு சலுகைகளை அரசிட்டிருந்து பெற்றுறாங்க என்பது குற்றச்சாட்டு மத்திய அரசிட்ட. அதே போல் இங்கே தமிழக அரசில் ஏறத்தாழ 5 விழுக்காடு கூட இல்லாத சமுதாயம் வேலைவாய்ப்பில், கல்வியில், மற்ற எல்லா அதிகாரங்களையும் அரசியல் அதிகாரங்கள்லையும் என்ன செய்கிறாங்க, பெருவாரியான இடங்களை பிடிச்சிக்கிறாங்க என்பது போல ஸ்டாலினுடைய சமூகத்தவே அல்லது கலைஞருடைய சமூகத்தவே சுட்டி காட்டுறாங்க. அதே போல் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து பரவலாக அதிகமான அதிகாரங்களை பெற்று பெரிய அளவில் பலன் அடைகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருக்கிறது. தமிழ் சமூகத்துக்கு அத்தகைய வாய்ப்புகள் இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது.
அப்போ இந்த சூழ்நிலையில் தான் தமிழ் தேசியம் என்பது முன்னெடுக்கிறாங்க. தமிழர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் வந்து குறைகிறது. கலைஞர் காலத்திலேயே ஜனார்தன் கமிட்டின்னு ஒன்று போட்டு தமிழர்களை வரையறைப்படுத்துகின்ற பொழுது தமிழர் அல்லாதவர்களாக இசைவாளர்களாக அவர் காட்டிட்டார். அதில் வந்து கடுப்பான கலைஞர் நினைச்சாரு, அந்த ஆணையத்தினுடைய இதவே வெளியே கொண்டு வரவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படியே கடப்பில் போட்டார். காரணம் அவர் அடிமடியில் கை வச்ச மாதிரி அவங்க சமூகத்துக்கு ஒரு பின்னடைவு வந்துரும்ங்கிறது பயப்பட்டார். அதோட தாக்கம் தான் இன்ன வரைக்கும் சாதிவாரி வந்துகிட்டு இருக்கு, நடத்தாம அவங்க தவிர்க்கிறாங்க. அதே போல வன்னியர்கள் வந்து போராடி 21 பேர் இறந்த பின்னால எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அந்த ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னால மரவெட்டின்னு பேர் வாங்கிட்டு 21 பேர் இழந்த பின்னால அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டுடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு கூடுதலாக 50 சாதிக்கு மேல உள்ள இணைச்சு எல்லாரும் பங்கு போட்டு அதை வந்து அவங்க அந்த போராண்டவங்களுக்கு முழு பலன் கிடைக்காம பண்ணாங்க. கிட்டத்தட்ட 100-108 சாதிகள் நினைக்கிறேன், அத்தனை பேர் இணைச்சிட்டாங்க. இது இசைவாளர் உள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அப்ப மிகவும் பிற்படுத்தப்பட்டவருங்கிற ஒரு பிரிவு உண்டாக்குகின்ற பொழுது அது வன்னியர் போராடினாங்க. வன்னியருக்கான போராட்டமாக முன்னெடுக்காம அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீர்த்து போக செய்ய முடியும் நினைச்சாங்க. மற்ற ஜாதிகளை போற உள்ள சேர்த்து எல்லாரும் பங்கு ஓடுற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி அவங்க மீண்டும் போராடுவதற்கான சூழ்நிலை வந்தது. கடந்த அதிமுக ராமதாஸ் போன்றவர்கள், அன்புமணி போன்றவர்கள் போராடி கடைசியில் 10.5 விழுக்காடு கொடுக்கணுங்கிறத வந்து எடப்பாடி போற போக்கில் கடைசி நேரம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கு என்ன செஞ்சாங்க, அதே எம்பிசி பிரிவில் இருக்கக்கூடிய மறவர்கள் போன்றவர்கள், கல்லர் போன்ற நினைஞ்சாங்க, வழக்கு தொடுத்துட்டாங்க. வழக்கு தொடுத்து அதை கிடப்பில் போட வச்சுட்டாங்க. திரும்ப ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் நினைஞ்சாங்க, அதை வந்து மூச்சை விடாத அளவுக்கு அதை கிடப்பில் போட்டாச்சு, பேச்சே இல்லை. ஆனா இவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தாங்க, நடக்கல. அப்ப விஜய் அரசு வந்த பின்னாலேயாவது அதுக்கான சாத்தியம் இருக்காங்கிற முயற்சி அவர் முன்னெடுப்பார்கள். அப்ப ஒரு சமூகத்தினுடைய இந்த முன்னெடுப்புகள் எண்ணிக்கைகள் என்பது இப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கான சமூகங்களாக அறியப்படுகின்ற இந்த இதுல 7 சமூகமாக உட்பிரிவாக இருந்த சமூகத்தை போல ஒருங்கிணைச்சுதான் தேர்ந்தெடுப்புல வேளாளர்னு அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நீ எப்ப நீ அருந்ததின்னு சொல்லி 3 விழுக்காடு கொடுத்து ஒழுதுக்கீடு கொடுத்து வந்து இந்த சமூகங்களுக்கு சதி பண்ணிட்ட. அது பிரச்சனை பட்டியல் சமூகத்துக்கு நீ தனி இடஒதுக்கீடு கொடுத்தா பரவாயில்ல. அதுவும் கூட சீமான் போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் வந்து நீ இப்போ புது பட்டியல் இருந்து கொடுத்துருக்கணும், நீ வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க இருந்து 3 புடிங்க கொடுத்தீங்கன்னா எப்படி சரியா இருக்கும் என்பது போல அவர் வந்து என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமியும் அதுக்கு உள்ஒதுக்கீடுங்கிற பேர்ல கொடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு பூரா கெடுத்து விட்டுட்டாங்க என்பது போல கருணாநிதி மீது குற்றச்சாட்டு உண்டு. இது அதே போல இஸ்லாமியர்களுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க, கிறிஸ்தவர்கள் வேணாம்ட்டாங்க. ஏற்கனவே அவர்கள் நிறுவனங்கள் அதிகம், கல்வி நிறுவனங்கள். அப்ப கல்வியும் வேலை வாய்ப்பும் மிக அதிகமாக 50 விழுக்காட்டுக்கு மேல பெற்றுக்கொண்டு போய் 3 விழுக்காடு கொடுத்தா அவங்க ஏத்துக்குவாங்களா? எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லி விலக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்ப இதையெல்லாம் தாண்டி வருகின்ற பொழுது இந்த மக்கள் தொகை சரியா கணக்கெடுக்காம எப்படி வந்து முஸ்லீம்கள் கொடுத்தாங்க, எப்படி எப்படின்னு அருந்ததிகள் கொடுத்தாங்க, யோசிச்சு பாருங்க. எப்படி வந்து 10.5% அவங்களுக்கு கொடுத்தாங்க என்கிற கேள்வி வருகின்ற பொழுது தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிருந்து விடுவிக்கணும், எங்களுக்கு தனியான ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது உங்கள் மக்கள் தொகையை எங்களுக்கு தெரியாது, அதை மக்கள் தொகை கணக்கெடுக்காம ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லி நினைச்சாங்க, மறுதளிக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே செஞ்ச செயல்பாடுகளுக்கு எந்த காரணமும் சொல்லலை, மக்கள் தொகை கணக்கெடுக்கல. இப்ப இவர்கள் கேட்கிற பொழுது மட்டும் மக்கள் தொகை கணக்கெடுக்கணும், இல்லாட்ட பண்ண முடியாது என்பது போல சொல்றாங்க. அப்ப பாரபட்சமாக சமூகங்களை நடத்துகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் தெளிவா தெரியுது. அப்ப ஒட்டுமொத்தமா அதுக்கு தீர்வு என்ன? வெளிப்படையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும். நடந்து இன்னென்ன சமூகம் இன்னென்ன தொகையில இருக்கிறாங்க என்று வெளிப்படையே தெரியணும். ஆனா இதை ஒரு வகையான தப்பான முறையில் இதை நடத்துறாங்க. இப்போ உதாரணம் மாநில அரசினுடைய பிரதிநிதிகள் தான் கணக்கெடுக்க நடத்துறாங்க. மத்திய அரசு தான் அதனுடைய செலவினங்களை பார்க்கறது, அதை நிர்வாகம் பண்ணுறது மத்திய அரசு, செயல்படுறது வந்து மாநில அரசு செயல்படுது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளானேன். அந்த அதிர்ச்சியை வந்து வன்னி அரசு அவர்கள் சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தொலைபேசியில் சொல்லிடுவோம்னு சொன்னேன். அவர் எடுக்கலை. இருந்தாலும் வந்து என்ன செய்கிறேன், வாட்ஸ்அப்பில் குறுந்தகவலாக நான் என்ன செய்கிறேன், அனுப்பிவிடுறேன். இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடக்குது, அதில் பட்டியல் சமூகத்து மக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாகிற மாதிரியான செயல்பாடாக இருக்குது என்பது போல செய்தியை வந்து என்ன செய்ய அனுப்பிவிட்டேன். அதுக்கு எந்த இது இல்லை, மறு செயல்பாடு இல்லை, பேச்சு இல்லை. அது என்ன காரணம் அதை சொல்கிறேன், அதைத்தான் சொல்கிறேன். அப்போ ஒரு இளைஞன் வந்து எங்கள் வீட்டுக்கு வர்றான், இந்த மாதிரி அழைச்சி இந்த மாதிரி நாங்கள் வந்து பட்டியலுக்கு வந்திருக்கோம்ங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளை அப்புறம் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி பேர் என்ன கேட்டால், எத்தனை மெம்பர்கள் கேட்டால், எத்தனை அறைகள் இருக்குன்னு கேட்டால், எந்த மாதிரி வசதிகள் இருக்குது, சிலிண்டருக்கு எரிவாயு உள்ள இருக்கான்னு கேட்டால், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சுட்டு சரிங்க நன்றிங்க போயிட்டு வரோம்னா, இங்கே வா, ஜாதி அடிப்படையிலான ஒரு கேள்வி இருக்கணுமே, அது இருக்கான்னு கேட்டேன். அப்போ அவன் தடுமாறினான். ஐயா ஜாதி எங்கேயும் கேட்டாலும் சண்டை வைக்கிறாங்க சிலர், அதனால் எங்களை என்ன சொல்லியிருக்காங்க,
அந்த சிலம் ஏரியாவில் மட்டும் நீ அங்கே உள்ள ஜாதி வந்து நினச்சிருக்கேன் ஷெட்யூல்டு காஸ்ட்டில் போட்டுக்கோ. ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, அதர்ஸ்னு 3 காலம் தான் இருக்குது. என்கிட்ட வரும்பொழுது 3 காலம் தான் இருக்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான், எல்லா வீட்டுக்கும் வந்து கேட்கும்போது அந்த ஒன்றை கேள்வி மட்டும் கேட்காம என்ன செய்கிறான், மற்றவர்கள்னு போட்டுறான், அதர்ஸ்னு போட்டுறான், டிக்கெடிச்சிடுறான். அப்போ உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட தெருவில் ஒரு 15 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா இவன் எப்படி பதிவு பண்ணுறான், அதர்ஸ்னு பதிவு பண்ணுறான். அந்த ஏரியாவை பொறுத்து நல்ல வசதியான வீடாக இருக்குது, பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, எல்லாரும் கார் வச்சுருக்காங்க, எல்லாமே வசதியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறான், அவன் அதர்ஸ்னு டிக்கெடிக்கிறான். அப்போ கேட்டால் என்ன சொல்கிறேன், சார் இப்படித்தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, சிலம்பு ஏரியாவில் போனால், அதாவது சேரி பகுதியில் போனால் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு நீ இது பண்ணிக்கோ, வேற மற்றபடி வந்தால் அதர்ஸ்னு போடணுன்னா. அப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய எண்ணிக்கையை கணிசமாக குறைச்சி காட்டுற ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ அவர்களுக்கான பங்களிப்பு பயன்பாடு என்பது குறையும். ஒரு கேள்வி இந்த இடத்துல தான், அதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு தனியாக இருக்கு இல்லையா? இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே அதை இணைச்சி எடுக்கணுன்ற ஒரு இது. நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசனுடைய நலத்திட்டங்களை அவன் எப்படி செய்வான்? நான் என்ன கேட்குறேன், இப்போ உதாரணமாக கேட்டுக்கிறேன்னே, இப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏறத்தாழ 2.5 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2.5 கோடி சொல்கிறேன். இப்போ இவங்க பார்க்குற கணக்கெடுப்பு படி, அதாவது ஜாதியை கேட்டால் சங்கடப்படுறாங்கன்னு சொல்லி பயத்திலையோ அல்லது பிரச்சனை வருங்கிறதுக்காகவோ தவிர்த்துட்டு இருக்கிற ஊரா மற்றவன் சொல்கிறான். அங்கே சிலம்பு ஏரியாவில் போய் சேரி பகுதியில் போயிட்டு அங்கே ஷெட்யூல்டு காஸ்ட்னு அடையாளப்படுத்தணும்னு வச்சுங்க. இப்போ இந்த கணக்கெடுப்பின் மூலமாக 2.5 கோடி இருக்கக்கூடிய மக்கள் தொகை 2 கோடின்னு வருதுன்னு வச்சுங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் 2 கோடி இருக்காங்க அப்படின்னு காட்டுறான், மத்திய அரசிட்ட காட்டுறாங்க. ஆனால் உள்ளபடி அவன் 2.5 கோடி இருக்கான். அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய பலன், மத்திய அரசு இவர்களுக்கு வழங்கக்கூடிய பலன் விகிதாச்சார அடிப்படையில் 2.5 கோடிக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் 2 கோடி குறைஞ்சிருமா குறையாதா? அப்போ மாபெரும் இழப்பை சந்திக்கிறார்கள் இல்லையா? அப்போ இந்த நுட்பத்தை புரியாமல் அவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர் நினைச்சிருக்காங்க, இந்த வழியை காட்டியிருக்காங்க. நான் அந்த உயர் அதிகாரியும் பேசினேன் ஒரு லேடிட்ட, என்னம்மா இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டேன். சார் எங்களுக்கு தெரியாது சார், இப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, கேட்குறதெல்லாம் சரிதான், ஆனால் எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு தடுமாறுறாங்க. அப்போ அதர்ஸ்னு போடுறது வந்து அவனுக்கு எளிதாக இருக்கிறது. உன் சாதியை கேட்கறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. சாதியை கேட்டு அவன் கோவப்படுறான் ஒருத்தர் இருக்கான், அதுதான் முக்கியம். அவன் தயங்குறது வந்து கோவப்படுறாங்க. அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, நீ எதுவுமே கேட்காத, அதர்ஸில் போட்டு விட்ரு அப்படின்னா, அப்போ பட்டியல் சமூகத்து மக்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைவாக காட்டப்படும். அதன் அடிப்படையில் அவர்களுக்கான இந்த கிடைக்கக்கூடிய பலன்களும் வாய்ப்புகளும் பெரிய அளவில் குறையும் என்பதை யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. இப்போ இது அரசாங்கம் செஞ்ச ஒரு அலட்சியமான விஷயமா தான் பார்க்க முடியுது. அதை எப்படி சரியான விழிப்புணர்வை கொடுத்துருந்தா அவங்க சொல்லி, அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ அந்த அதர்ஸ்னு போட்டுடுறான், நான் அப்போ திரும்ப போய் அவன்கிட்ட போய் இங்கே வா, நான் இதை ஏற்றுக்கிற மாட்டேன், முதல்ல நிறுத்து, இந்த இடத்துல நீ எப்படி இதை போட்ட அதர்ஸ்னு, சார் இப்படி தான் சொன்னாங்க, சிலம் ஏரியாவில் சரி இப்படி பண்ண சொன்னாங்க, உங்கள்கிட்ட வந்து இப்படி சொல்லலை, நான் அந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் இப்படி தான் கேட்டேன், அவங்க கோவப்பட்டாங்க, நீ எப்படி சாதியை கேட்கலாம், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி கோவப்பட்டாங்க, என்ன செய்யணும் தெரியலன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், அதில் 3 காலத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஷெட்யூல்டு இருக்குது, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு இருக்குது, இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் இதெல்லாம் அங்கே கேட்க சொல்கிறாங்க சார், அங்கே போட்டுக்கிற சொன்னாங்க, இங்கே மற்ற இடத்துல போகிற அதர்ஸ்னே போட்டுக்கோங்கன்னாங்க. அப்போ அந்த ஷெட்யூல்டு காஸ்ட்டுங்கிறத தொட்டால் சப்காஸ்ட் பூரா வருது, தேவேந்திர குல வேளாளர் வருது, அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய 76 ஜாதியும் வருது. அப்போ அங்கே வந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு ஜாதியை அல்லது சமூகத்தினுடைய பெயரை இங்கே பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு வர மாட்டேங்குது. அது ஒரு சிக்கலாக இருக்குது. சார் இந்த பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதி இங்கே பதிவு பண்ண முடியலை. அப்போ நான் அப்போ என்ன ஷெட்யூல்டு காஸ்ட்னு டிக்கெடி, இப்போதைக்கு அந்த எண்ணிக்கையை வந்து குறையாமல் பார்த்துக்கிறதுக்கான வேறு வழி இல்லை, அதை அடிச்சாகணும். அதை அடிச்சுட்டு அதை இதை நீ என்ன அதர்ன்றதை நிற்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி அந்த உயரதிகாரிட்ட நான் பேசிட்டு இதை செஞ்சா பிறகு தான் அவனுக்கு என்னது பயம் வந்துடுது, ஐயோ இப்படி போய் நம்ம ஒன்று எங்கே எடுக்க போகிறோம், இவங்க நான் என்னை மறுக்க முடியலை, அவங்க அதிகாரியும் மறுக்கலை. அப்போ இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக சமூகத்தை பற்றிய புரிதல் இல்லாத, கணக்கெடுப்பை பற்றிய புரிதல் இல்லாத இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, சம்பளத்துக்கு இடைக்காலத்தில் அமர்த்தி ஒரு கைடன்ஸை கொடுத்து போங்கப்பா முடிச்சுட்டு வாங்கப்பான்னு கடமைக்கு முடிக்கிற மாதிரி இருக்கிறது. இதில் வந்து புள்ளி விவரங்கள் என்பது அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதனால தான் இதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், அவனுடைய சொந்த சமூகத்தை அந்த இதை வந்து என்ன செய்யணும், பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். அப்படின்னா நீ தேவேந்திர குல வேளான்னு சொல்லலாம், இப்போ பட்டியல் எடுத்து பயன்படும், இப்போ எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ மாநில அரசு என்ன செய்யணும், இது தப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கணும். அதை கொடுக்க தவறுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி கொடுக்கறதுனால அவங்க எந்த லாபமும் இல்லை.
ஏன்னா பட்டியலினத்தினுடைய எண்ணிக்கை குறைகிறதுனால இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு வந்து நட்டமாக போகுது. அப்போ திருமாவளவன் போன்றவர் விழிப்போடு என்ன செய்யணும், இதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். சமூக நீதித்துறையில் அமைச்சராக இருக்கிறவருக்கு இது எது சரியாக இருக்கிறதா என்று பார்க்க தெரியணும். அப்போ அவங்க வந்து கவலைப்படாமல் இருக்காங்க. அப்போ பட்டியல் சமூகத்துக்காக உழைக்கிறங்கிற சமூக செயல்பாட்டாளர்களும் அரசியல்வாதிகளும் இது பாராமமாக இருந்துட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். இதே மாதிரி தான் பிறகு மாநில அரசு வந்து புள்ளியோரம் எடுக்கின்ற பொழுது இப்படி ஒரு அறகுறையாக புள்ளியோரம் எடுத்தாங்கன்னா எப்படி இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறாங்க, இவங்களுடைய அந்த பலன்கள் வந்து முறையான பங்கீட்டுக்கு போய் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. சீமான் போன்றவர்கள் கரடியாக கத்துறாங்க, இது பூரா தப்பு தப்புன்னு கத்துறாங்க, ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இன்னி வந்து மிக தெளிவாக ஏதோ முதல்ல வந்து 33 இருந்து இப்போ 40 ஆக்கியிருக்காங்க. என்ன செஞ்சுருக்கான்னு தெரியல, நேரடியாக பார்த்தா தான் தெரியும். அதனால் இதில் ஒரு விழிப்புணர்வு மக்களை வழிநடத்தக்கூடிய தலைமைகளுக்கு வரணும், அறிவார்ந்த மக்களுக்கு வரணுங்கிறது என்னுடைய கோரிக்கை.